சிரியா உள்நாட்டு போருக்கு பின்னணியில் இஸ்ரேல். ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சிரியா உதவியதால் பழிக்கு பழி. ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டு. இஸ்ரேலை எதிர்த்ததால் தான் சிரியா உள்நாட்டு போரை சந்தித்துள்ளது என ஈரான் தூதர் ஹொசைன் அக்பரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் லெபனான் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியுள்ளதாவது: சிரியா மற்றும் ஈரான் இடையேயான உறவு எப்போதும் வலிமையாக உள்ளது. ஒருவரின் எதிரி மற்றொருவருக்கும் எதிரி ஆவார். சிரியா மற்றும் துருக்கி இடையே ஒற்றுமை ஏற்பட ஈரான் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. சிரியாவில் நிலைமை சரியாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் புதிய சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். ISIS தீவிரவாத அமைப்பு ஈராக், சிரியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஆபத்தான ஒன்று. இந்த அமைப்புக்கு யார் ஆயுதம் கொடுக்கிறார்கள், யார் பணம் கொடுக்கிறார்கள், யார் ஆட்கள் மற்றும் பயிற்சி அளிக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். சிரியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போரில் இஸ்ரேலின் கரம் இருப்பதற்கான பல அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என பல நாடுகள் சிரியாவை வலியுறுத்தியுள்ளன. ஆனால் சிரியா தொடர்ந்து ஹிஸ்புல்லா உள்ளிட்ட குழுக்களுக்கு உதவி வந்தது. அதற்கான விலையைத்தான் இப்போது சிரியா கொடுத்து வருகிறது. சிரியா, ஈரான் மற்றும் போராளி குழுக்களிடையே மோதலை ஏற்படுத்த அமெரிக்கா பல முயற்சிகளை மேற்கொண்டது. அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் முகமது அலி நெய்னி ஜியோனிச எதிரிகளின் சதித்திட்டத்தை சிரியாவில் இஸ்லாமிய படைகள் முறியடிக்கும் என்றார். ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவது, ஆயுத பலத்தை குறைப்பது போன்ற இஸ்ரேலின் இலக்குகள் தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.